என்ன அண்ணி, விட்ட இந்த கல்யாணத்தை நீங்களே முன்னாடி நின்னு நடத்திடுவீங்க போல இருக்கு. இதுக்கு என்ன ஏதாவது பாழும் கணத்துல புடிச்சு தள்ளி விடலாம். ஏன் அண்ணி திடீர்னு இப்படி எல்லாம் மாறிட்டீங்க? நீயே நம்பிட்ட பாரு. அதுதான் எனக்கு வேணும். என் அம்மா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அது தப்போ சரியோ அவங்க நினைச்ச மாதிரி தான் நடக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு எதிரா நடந்துக்கிட்டா இன்னும் என் அம்மாவோட பிடிவாதம் அதிகமாயிடும். அப்புறம் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. காஃபிய யாரும் குடிக்காம இருக்கிறதுக்கு உப்பு கலக்கிறது நெகட்டிவான டெக்னிக். அதை விட பாசிட்டிவான டெக்னிக் என்ன தெரியுமா? அளவுக்கு மீறி சக்கரை கலந்தாலும் யாரும் காஃபி குடிக்க மாட்டாங்க. சோ நம்ம இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு பாசிட்டிவான டெக்னிக் தான் யூஸ் பண்ண போறோம். நல்லா யோசிக்கிறாயா? நம்மளும் இந்த கல்யாணத்துல ஆர்வம் இருக்கிற மாதிரி நடிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம். அண்ணி, அடுத்தவன் குடியை கெடுக்கிற விஷயத்துல என் பொண்டாட்டி அடிச்சுக்க ஆளே இல்ல. நாளைக்கு குலதெய்வ கோயில்ல வச்சு பாலாஜியோட அப்பாவை எப்படி தெறிக்கி விடுறன்னு மட்டும் பாரு. அவருக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல இந்த கல்யாணமே வேணான்னு பையனை கூட்டிட்டு ஓடி போக போறான் பாரு. நாம சரியான இடத்துல தான் புருஷனா வேலை பார்க்கறோம். கொடுத்துருக்கா? கல்யாணத்தை பத்தி கவலையே படாத உனக்கெல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. காலம் காலமாக காதலிக்காக காத்துக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு வழி கூட பிறக்க மாட்டேங்குது. பாத்தியா? எல்லா பொருளையும் எடுத்து வைக்க சொல்லிட்டியா? சொல்லியாச்சுமா. ஏன் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? இல்ல, ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிறேன் பாஸ். ஒண்ணும் இல்ல விடுங்க. ஹலோ. ஏய், வேலை செய்யறதை விட்டுட்டு அங்க என்னடி பாத்துட்டு இருக்க? போ, எல்லாத்தையும் எடுத்து வை. பாலாஜி, உன்னோட போதாத காலம் சீக்கிரமா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. அவளை பாத்தியா? அந்த வேலைக்காரி உன் கல்யாணத்தை நடத்த எவ்வளவு ஆர்வமா இருக்கா. அந்த செயினை எவ்வளவு பத்திரமா எடுத்துட்டு வருவா பாரு. அண்ணி, ஏதாவது பண்ணுங்க அண்ணி. எனக்கு கோவமா வருது. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு.
ஏய் இந்தா உள்ள கொண்டு போய் வை. கொடுமா. டேய் பாலாஜி, ஐயோ அது நல்லா நெய் உள்ள தள்ளி பாட்டில் வா. எடுக்க சரி. மறந்துட்டேனே. வாங்கத்தே. பாலாஜி உங்க அப்பா எங்க? அவர் கோயிலுக்கு போய் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு காலையில கிளம்பி போயிட்டாரு மேடம். சரி கிளம்பலாம். ஏய் என்ன இது? ஒன்னொன்னாதான் எடுத்துட்டு வருவியா? இது எதுக்கு? அப்பா நெய்வேலுக்கு ஏத்தணும்னு சொன்னாரு மேடம். அதுக்கு தானே துர்கா. ஆமா. சரி சீக்கிரம் வண்டியில ஏறி தொலை. வேண்டாம் அபர்ணா. அவ வீட்லயே இருக்கட்டும். எதுக்கு தேவையில்லாம எல்லாரும்? சரிங்கம்மா, வரதுக்குள்ள எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வை. போலாம். போலாம் அத்தை. சரி பாலாஜி, வண்டி எடுத்துட்டு வா. துர்கா பாத்துக்கோ. உள்ள போ. மேடம் போயிட்டாங்க போல இருக்கு. என்ன துர்கா நீ போலியா? விடுங்கக்கா, அவங்க குடும்பமா போறாங்க. நாம எதுக்கு? ருத்ரியாவையும் அவங்க அடிச்சிட்டு போல. அட நீ வேற, அவர் உடம்பு சரியில்லாம ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. மனுஷன் இங்கிலீஷ் மருந்து கூட சாப்பிட மாட்டாரு. நீராகாரத்தை குடிச்சு குடிச்சு உடம்பு சரியாகிற வரைக்கும் வெளியிலயும் வர மாட்டாரு, யாருகிட்டயும் உதவியும் கேட்க மாட்டாரு. என்னக்கா சொல்றீங்க? நான் போய் கஷாயமாவது வச்சு கொடுக்கறேன். பாவம், அவர் தனியா என்ன பண்ணுவாரு? வேணா துர்கா, நீ எங்க போகாத, அவர் கோவப்படுவாரு. பரவாயில்லக்கா, நான் பாத்துக்கிறேன். துர்கா நில்லு. அக்கா சரி வா போலாம். ஐயோ, நெருப்பாட்டம் கொதிக்குதே. ருத்ரையா, எழுந்து உட்காருங்க. அம்மா
கஷாயத்தை குடிங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். வேண்டாம்மா, உனக்கு எதுக்குமா சிரமம்? இது பரிகாரம். அன்னைக்கு அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்கல்ல. அம்மாடி, அது என் கடமைம்மா. அப்போ இதுவும் என் கடமை தான். எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா நான் என்ன செய்வேனோ அதைத்தான் நான் இப்ப செய்யறேன். என்னங்க, கொஞ்சம் கசப்பா இருக்கும், மிச்சம் வைக்காம குடிச்சிருங்க. அந்த கசப்பு தான் காய்ச்சல விரட்டும். கஷ்டப்பட்டு குடிச்சிருங்க. திரும்பவும் கஷாயமா? பயப்படாதீங்க, இது வறுத்த அரிசி கஞ்சி ஆகாரத்துக்கு. கொடுத்த கஷாயம் சீக்கிரமா காய்ச்சல குணமாக்கிடுச்சு. ஏன் சிரிக்கிறீங்க? என்ன உன்னோட கஷாயம் குணமாக்கலம்மா, எல்லாம் உன்னோட அன்பு தான் குணமாக்குச்சு. சின்ன வயசுல எனக்கு காய்ச்சல் வந்தா என் பாட்டி நீ பண்ண மாதிரியே கை வைத்தியம் பண்ணி குணப்படுத்திடுவாங்க. அதனால தான் நீ கஷாயம் கொடுத்ததும் என் உடம்பு அதை சீக்கிரமா ஏத்துக்கிட்டு என் காய்ச்சலையும் குணமாக்கிடுச்சு. அம்மா, எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம்மா? போயிட்டாங்க. வாங்கம்மா. வாங்க நல்லா தம்பி. இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கு. வாங்கம்மா போலாம். வாங்க வாங்க தம்பி. இந்த பாலாஜி நமக்கு மச்சானா? என்னாச்சு மாமாக்கு? செவத்துக்கு எதுக்கு தடவி கொடுத்துட்டு இருக்காரு? மாமா, என்னாச்சு மாமா? ஏன் கைய அருவா ரேஞ்சுக்கு இப்படி தீட்டிட்டு இருக்கீங்க? உள்ளங்கை எனக்கு பயங்கரமா அரிக்குது மாப்ள. இன்னைக்கு யாரோ என்கிட்ட சமயம் அடி வாங்க போறாங்க. தபார், முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. கோவத்துல இவனை அடிச்சு கிடிச்சிட போறேன். ஐயோ டேய், வாடா போயிடலாம். வா வா வா. மாமா மத கொண்ட என்னட்டு சீறிட்டு இருக்காரு. வா போயிடலாம். விடுங்க பாஸ், இந்த ஊர்ல இருக்கிறவங்களா எங்க பங்காளிங்க தான் பாஸ். ரொம்ப மோசமானவனுங்க, ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. டேய் போடா போ. எங்க ஊரை விட மோசமான ஊரு இந்த உலகத்திலே கிடையாதுடா. நாங்க பார்க்காத பஞ்சாயத்தா? கூட்டிட்டு போ மாப்ள. சரி கூட்டி போயிருமா? வாடா. பாக்குறான் லுக்கு. பாப்பா. இன்னைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஆள் செத்துட்டா கூட இந்த கல்யாணம் நின்னுடும் அண்ணி. ஏய், இப்ப எதுக்கு நீ ஓவரா திங்க் பண்ற? இந்த பாலாஜி பார்த்தா எனக்கு கொல்ல வெறி வருதா அண்ணி. இந்த ஃபங்க்ஷனை வீட்டுக்குள்ளேயே ஏதாவது பண்ணி நிறுத்தி இருக்கணும். கோவில் வரைக்கும் கொண்டு வந்திருக்கவே கூடாது. உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது, ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் உடனே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் விஷத்தை கலக்கணும். அப்பதான் நாம மாட்டிக்க மாட்டோம். கோவில்ல ஃபங்க்ஷன் நடக்கும், ஆனா உனக்கு செயின் போடுறது நடக்கவே நடக்காது. அதனாலதான் நிம்மதியா கோவிலுக்கு வந்தேன். இல்லனா இந்நேரத்துக்கு எங்கேயாவது ஓடி போயிருப்பேன். டென்ஷன் ஆகாத, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. வா.
சிக்கனா செதச்சிருவாங்க போல இருக்க. என்னடா ஏதாவது சொல்லி சமாளி. என்னடா பைத்திய மாதிரி என்ன ஆட விட்டீங்க. மரத்தை பாத்தியா, ரொம்ப அழகா இருக்கு. என் உசுரை யாராவது காப்பாத்த இங்க வருவாங்களான்னு தெரியலையே. அப்படியே நிக்கிறாங்களே. ஆஹோ, இவகிட்டையும் மாட்டணுமா? இங்க போனா உத, இங்க வந்தா மிதி. நாம பாட்டுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். தாடி இவனுங்களே பரவாயில்ல போல இருக்கு. என் பொண்டாட்டி கிட்ட மாட்டினா வளைச்ச வளைச்ச முதுகுலையே கொத்துவாளே. என்னடா இது? அங்க அவ்ளோ வேலை இருக்கு, நீங்க நின்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? ஆரம்பிச்சுட்டாயா? அப்பா அப்பா தம்பி அம்மா எங்கப்பா? அம்மா கடைக்கு போயிருக்காங்கப்பா. இப்போ வந்துருவாங்க. சரிங்கப்பா. எல்லாம் ரெடியா? ஆரம்பிச்சிடலாமா? எல்லாம் ரெடிமா. நான் காலையிலே வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேம்மா. செயினை கொண்டு வந்துட்டீங்களாம்மா? எடுத்துட்டு வந்துட்டோம். கொடுங்கம்மா. சுவாமி வாங்க. அம்மன் பாதத்துல வச்சு செயினை பூஜை பண்ணி கொண்டு செயினை வெளியே தெரியற மாதிரி வைங்க. சரிங்க சாமி. செயினை காணமேம்மா. அப்புறம்னா பையில நல்லா தேடி பாரு. சரிங்கம்மா. மா, பேக்ல இல்லம்மா. நேத்து நீங்க எங்க கிட்ட கொடுக்கும் போது செயின் இருந்துச்சா? இருந்துச்சுமா. கடையில வாங்கிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு தான் வந்தேன். வீட்ல எடுத்து பார்க்கும்போது மிஸ் ஆயிருக்குமோ? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லம்மா. டப்பால வச்சது எங்க போயிருக்கும்? எனக்கு என்னமோ இது அவசகுணமா தெரியுதே. எனக்கு அப்படித்தாங்க தோணுது. முத எங்க வீட்டு மருமகளுக்காக ஒரு செயின் வாங்கிட்டு வந்தேன். அது காணாம போகுதுன்னா என்ன அர்த்தம்? அதான் அபசகுணம்னு சொல்றீங்கல்ல. ஃபங்க்ஷனை நிறுத்துங்கடா. செயின் இங்க இருக்கு.